அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் என்று தொடங்கி ஹர்மூஸ் என அல்லாடி கொண்டிருக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான யுத்தம் ஒரு வகையில் சற்று இளைப்பாறுகிறார்கள் அல்லது களைப்பாறுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 2 நாட்களாக அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை நடத்தவில்லை. வழக்கம் போல ட்ரம்ப் ஒரு காரணம், ஜேடி வான்ஸ் ஒரு காரணம், செண்டம் ஒரு காரணம். இப்போ செண்டமும் கூட சேர்ந்திருக்கு. அடுத்தது பென்டகனுடைய தெளிவான அறிக்கை. இவையெல்லாம் விவாதத்துக்கு வந்திருக்கிறது. முதல்ல ட்ரம்ப் என்னுடைய பென்டகன் ஒரு அறிக்கையை தெளிவாக சொல்லிவிட்டது. டிப்ளீஷன் ஆஃப் ஸ்டாக் பைல்ஸ், மிசில் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் அதர் டிஃபென்ஸ் மினிஷன்ஸ். அதாவது அமெரிக்காவினுடைய வளைகுடா நாடுகளில் இருந்த ஏவுகணைகளை தடுக்கும் சக்தி குறைந்து விட்டதால் ஈரானுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதோடவே சேர்ந்து ஒரு சென்சிபிளான ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறார்கள். இனி கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்து ஏராளமானோர் வெளியேறுவார்கள். ஆகவே இது ஒரு எக்ஸடஸ் என்று சொல்லக்கூடிய சொந்த நாட்டை விட்டு வெளியேறும் ஒரு அவல நிலையை அரபு நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படுத்தும். வளைகுடா நாடுகள் இதுவரைக்கும் தெரிஞ்சு சாய்ஞ்சு முட்டு கொடுக்குறானே தவிர இப்படி ஒரு பெரிய ஆபத்து தங்களை நோக்கி இருக்கிறது என்பதை சொல்லவில்லை. அடுத்தது ஜேடி வான்ஸ் உடைய அறிக்கையோடு சேர்த்து சொல்வது அதர் டிஃபென்ஸ் மிசில் கேப்பபிலிட்டிஸ், மிஷினன்ஸ். அதாவது அதர் டிஃபென்ஸ் மியூனிஷன்ஸ்ன்னு சொன்னால் ஆயுதங்கள்னு சொல்லுவாங்க. எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இப்போ அடிக்க நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு கிரேட்டர் வார் நம்மளை வேற விதமாக கொண்டு போய் சேர்க்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ் பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகும் என்று கிளியராக பென்டகன் அறிக்கை விட்டுவிட்டது. நான் இந்த காணொலியில் முழுவதும் உங்களிடம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். அது என்னவென்று சொன்னால், பென்டகன் எப்பொழுதுமே யதார்த்தத்தை சொல்லிவிடும். ஆனால் ட்ரம்ப் ஈரான் வாண்ட் ஹேவ் டாக்ஸ், எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னுங்கிற வார்த்தையினால் சரண்டர் ஆகும். இப்போ ஒரு காணொலிக்கு முன்னால் நான் சொன்னேன், ட்ரம்பை பார்த்து பத்திரிகையாளர்கள் நேரடியாக யுவாரே லையர், நீ பொய் சொல்கிறாய் என்று ஒருவர், ஐ டோன்ட் வாண்ட் ஆன்சர் யூ அப்படின்னு அவளை வெளியில் பட்டுள்ளான். இன்னொருவர், இதில் கொஞ்சம் கூட இது யதார்த்தம் இல்லாத தகவல்களை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஈரானுடைய அணு ஆயுதம் உட்பட எல்லாத்தையும் அழித்து விட்டோம், அதற்கு திருப்பி தாக்கும் சக்தி இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் இந்த போரின் போது. ஆனால் அடுத்த நாளே பயங்கரமாக கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள நமது தளங்கள் அடி வாங்குகிறது என்று சொல்லுகிறார். அவர் சிஎன்என்னை சேர்ந்தவர். சிஎன்என் ஒரு ஃபேக் நியூஸ் வெளியில போகிறார். இது வரைக்கும் யூதர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் துதிபாடி கொண்டு இருந்த ஒரு சேனல் உண்டு என்று சொன்னால் அது சிஎன்என். எல்லா செய்திகளையும் அதுல ரொம்ப பொறுக்க முடியாத செய்தி என்னவென்று சொன்னால், காசாவில் நடக்கின்ற கூட்டுப்படுகொலையை அது நியாயப்படுத்தியே போட்டுக்கொண்டு இருக்கும். இஸ்ரேல் ஹேஸ் எ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். இஸ்ரேல் 1975 போர் நிறுத்த மீறல்களை காசாவில் செய்திருக்கிறது. அது ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸா அப்படி எழுதி கொண்டிருந்த பத்திரிகை சிஎன்என் இஸ் ஃபேக் நியூஸ் அப்படின்னு கையை காட்டினா அப்படி தூக்கி வெளியில போன அர்த்தம். அப்போ இப்படி அவரை நேரடியாக எதிர்கொண்ட நிலையிலும் அவர் இப்போ செண்டமுக அறிக்கைக்கு நேரம் என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், இது எனக்கு ஸ்டாக் நிறைய இருக்கு, ஈரான்ல தான் ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னா அதை எல்லாரும் எதிர்கொள்றாங்க. ஆனால் இப்போ கடைசியில் நின்னது இதுதான் காரணம் என்று சொன்னார். அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றாக அழிக்கப்பட்டதால் வந்ததுதான் என்றால், இனி பேச்சுவார்த்தை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி கிடையாது. எல்லாத்தையும் உறுதி செய்வது போல நேற்று ஹர்மூஸ்ல போன 6 கப்பல்களை ஈரான் டீடைன் பண்ணிருக்கு. 2 கப்பல்கள்
மீறி போனது சி மைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் கன்னி வெடிகள் வெடித்து அவை சிதறி இருக்கின்றன. அதனால ஹார்மோன்ஸ்ல வேலை நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா முற்றிலும் மாறுபட்ட அல்ல, இதை சப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்பை செண்டம் செய்திருக்கிறது. அது செண்டம் தான் கல்ஃப் கண்ட்ரிஸோடைய அவல நிலையை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்குது. ஆனா ரெண்டு பேரும் விட்ட அறிக்கையை ஆக்சியோஸுங்கிற அமெரிக்காவினுடைய எடுபடி தான் சொல்லுது. அமெரிக்க இராணுவர்கள் அதிகமாக அழிக்கப்பட்டதுதான் ட்ரம்புடைய சரண்டருக்கு காரணம். இராணுவ தளங்களில் இருந்து, அதாவது 10,000 பேர் இருந்தார்கள் என்ற இது 3,700 பேர் இருந்த ஜோர்டானுடைய இது அங்க எல்லாம் ரிமைன்ஸ் இராணுவ வீரர்களுடைய பொசுங்கி போன உடல்ல உள்ள எலும்புகளை வைத்துத்தான் அவர்களை அடையாளம் காண முடியுது. எல்லாத்தையும் காண முடியும்னு எங்களால சொல்ல முடியதில்லைன்னு செண்டம் அறிக்கை விட்டதை நான் நமது காணொலியில் சொன்னேன். நாங்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கு தகவல் சொல்வதற்காக சில உண்மைகளை உங்களிடத்திலே மறைக்க வேண்டியது இருக்கிறது என்பதையும் செண்டம் வெளிப்படையாக சொன்னது. இந்த இழப்பு தான் இராணுவத்தினர் உயிர் இழந்ததும் இந்த மக்களை, அவர்களுடைய குடும்பத்தை அதிக நாள் அவர்கள் ஆன் டியூட்டின்னு போட்டு ஏமாற்ற முடியாத ஒரு மிக முக்கியமான காரணம் என்பதே ஆக்சியோஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ட்ரம்ப் என்ன காரணம் சொல்லார் இந்த யுத்தத்தில் சரண்டர், இன்னொரு முறை சரண்டர் ஆனதுன்னு கேட்டா, அவரு கத்தருடைய ஒரு டெலிகேஷன், ஒரு பேச்சுவார்த்தை குழு இப்பொழுது தெஹ்ரானுக்கு வந்து இருக்கிறது. அப்பொழுது நம்ம தெஹ்ரானை தாக்கினால் நமது நேச நாடுகளுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிற குழு பாதிக்கப்பட்டு விடும். அந்த குழு எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தது? தெளிவாக எல்லா ஊடகங்களும் தெளிவுபடுத்துகிறது. என்னவென்று சொன்னால், அந்த பேச்சுவார்த்தை எதை பத்தி நடக்குதுன்னா, ஹர்மூஸ்ல ஈரானும் ஓமனுமாக சேர்ந்து, ஓமனுடைய டெலிகேஷனாகும், கத்தருடைய டெலிகேஷன்ல ஓமனும் சேர்ந்து எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்மூஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹர்மூஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பது என்பது பற்றின பேச்சு. அதற்காக வந்திருக்கிறார்கள். இவருக்கு எவ்வளவு அக்கறை பாருங்க. அவங்க மேல ஒரு வேலை பட்டிருமானியா, உனக்கு ப்ரிசிஷன் அட்டாக் எல்லாம் இல்லையா? இன்னொரு வெர்ஷன் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஈரான்ல இவங்க முக்கியமான தளங்கள் எதையும் அழிக்க முடியவில்லை. அது ஒரு செனட்டர் கேட்குறான். யுத்தம் ஆரம்பித்த 14வது நாள், இப்போ யுத்தம் ஆரம்பித்த அதாவது பிப்ரவரி 28க்கு பிறகு 14வது நாளை நீ அறிக்கை விட்ட, மார்ச் 13, 14 அறிக்கை விட்ட என்னவென்று சொன்னால், ஈரானுடைய எல்லா நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸும் அழிச்சிட்டோம், மிசைல் கேப்பபிலிட்டியும் அடிச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி? ரெண்டாவது, போன வருஷம் 12 நாள் நடந்ததுல கடைசியில BB-2 போட்டு நான் ஃபிர்தவுங்கிற நியூக்ளியர் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அழிச்சிட்டேன், நான்ஸ்டாங்கில் இருந்ததை அழிச்சிட்டேன், இஸ்ஃபஹானில் இருந்ததை அழிச்சிட்டேன்னு சொல்லிய, இப்போவும் அவர்கள்ட்ட அந்த என்ரிச்டு யுரேனியம் இருக்கு, இவையெல்லாம் செயல்படுகிறது. இப்போ 2-3 புதிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அவங்க தொடங்கியிருக்காங்க. ஆயுதம் இல்லை, மின் உற்பத்தியையும் மற்றதையும் தொடங்கியிருக்கிறாங்க. அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ எங்களை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, அமெரிக்காவினுடைய பணத்தை நாசம் பண்ணுகிறாய் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அங்கே ஒரு டெலிகேஷன் பேச வந்துட்டு அதனாலதான் நாங்கள் தாக்கலைங்கிறது முழுக்க பொய் என்பதை ட்ரம்புக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார்கள். இப்போ பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தனும் போகல. பாகிஸ்தானும் கத்தரும் கதறிட்டு கிடக்கு, பழைய பேச்சுவார்த்தை நிலைக்கு வாங்கன்னு. ஈரான் ஒரே வார்த்தையில சொல்லுது, பேச்சுவார்த்தையை நாங்கள் மீறவில்லை, மீறிய அமெரிக்கா இனி செயலில் கொண்டு வர வேண்டும், நாங்கள் நிச்சயமாக அமெரிக்காவை நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்துக்கு வருகின்ற நத்தியானுவை நியூயார்க் வந்தால் அரெஸ்ட் செய்வோம் என்று சொன்ன மம்தானி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நியூயார்க் மேயருக்கு அந்த அதாரிட்டி இல்லை, ஆனால் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு, ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் அதற்கு அழுத்தங்களை கொடுத்து நத்தியானுவை கைது செய்வோம் சொல்லியிருக்காரு. எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னெல்லாம் வச்சு பார்க்கும்போது நியூயார்க் சிட்டிங்கிற இதுக்கு நமக்கு
அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஃபெடரல் ஏஜென்சிக்கு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நத்தியானுக்கு எப்படியும் ட்ரம்ப் ஷெல்டர் கொடுக்க போகிறோம், அதனால நத்தியானுக்கு நான் வருவேன் என்று சவடால் விட்டு கொண்டு இருக்கிறான். மாலையில் என்ன சொல்லுவான் என்பது தெரியவில்லை. அடுத்தது மேரிடைம் யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு, ஹர்மோஸுக்குள்ளால் நுழைய முயன்ற 2 டேங்கரை ஈரான் அடிச்சுட்டு அவை எரிந்து கொண்டு இருக்கிறேன்னு. ஆனால் இங்கே ட்ரம்ப் என்ன சொல்லான்னா, அவங்களெல்லாம் இனிமேல் டேங்கரை தாக்க முடியாது, அவங்கள்ட்ட அந்த மிசில் கெப்பாசிட்டிலாம் இல்லைன்னு. உடனே கேட்குறாங்க, எப்பா அங்கே 2 எரிஞ்சிட்டு இருக்கு பார்த்தியா, 6 திரும்ப வந்துன்னு சொல்ல முடியாது. ஈரான் டீடைன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, இல்லை நமது பிளாக்கெட் நம்ம முற்றுகை தொடர்கிறது என்று சவுடால் விட்டு இருக்கிறான். நேர பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தால லெபனான்ல சிரியா ஹிஸ்புல்லாவை தாக்கும்னு சொன்னது நடக்கல. இன்னைக்கு லெபனானுடைய பிரசிடென்ட் ஜூலானி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு லெபனானுக்குள்ளால புகுந்து எந்த பிரச்சனையும் பண்ற நோக்கம் இல்லை, போனாதான் தெரியும் ஹிஸ்புல்லா எப்படி அடிக்கணும். ஆனா இஸ்ரேலுடைய படை நகர்வுகளை லெபனான் தாக்கி இருக்கிறது, லெபனான்ல ஹிஸ்புல்லா நேற்று தாக்கி இருக்கிறது. ஆக அங்கேயும் ஒரு பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இஸ்ரேல் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஈரானை தாக்குவதற்கு என்று சொல்லி இருக்கிறது. நாங்கள் இந்த செய்தியின் உண்மை நிலையை உறுதி செய்வோம், அதன் பிறகு தாக்குவோம், அதன் பிறகு இஸ்ரேலை தேவைப்பட்டால் தாக்குவோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. முஸ்தபா காமினி சொல்லியிருக்காரு, எங்க சண்டையெல்லாம் ஈரான் தாக்கினால் திரும்ப தாக்குவது, ரிட்டாலியேட்டர் தான் எங்களுடைய இது. 2 நாளா தொடுத்து தாக்காதனால நாங்கள் அமெரிக்கா இன்னும் நம்பல, நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். மீண்டும் தாக்குதல் தொடங்கினால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்குகள் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாக்கி இருக்கு, அங்க நாங்கள் தாக்குதலை தொடருவோம்னு சொல்லியிருக்கு. இப்போ சவுதி அரேபியா யமனுடைய ஹுதைதாவில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுக்கு ரிட்டாலியேட்டரியா அராம்கோ கம்பெனியுடைய எண்ணெய் கிணறுகள் மீண்டும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தளங்களையும் யமன் தாக்கி இருக்கிறது. இப்போ சவுதி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. ஏன்னா ஈரானுடைய தாக்குதலும் அமெரிக்கா சண்டையும் தொடருமானால் நிறைய பேர் சவுதியை விட்டு வெளியில போறதுக்கு தயாராகிறார்கள் என்ற செய்தியை செண்டமும் சொல்லுது, பெண்டகனும் சொல்லுது. ரிஃப்யூஜிஸ்க்கு இதை கிரியேட் பண்ணணும். இதை முதல்ல வாய் திறந்தது ஜேடி வான்ஸ். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்கள்கிட்ட, ஜேடி வான்ஸு ட்ரம்ப்புக்கு எதிராக அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்குன்னா எப்சின்ஸ் ஃபைலை பற்றி வம்பு கிழித்தார், அப்படியே தலைப்பு போட்டிருந்தோம். ஜேடி வான்ஸ் ட்ரம்புக்கு நேர எதிரான அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறார். இனி ஒரு ஒய்டர் வார் சொல்லி தொடங்கினால் நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம் என்று ஜேடி வான்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நமது நட்பு நாடுகளுக்கு அவர் சொன்னால இதுதான் கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கு. நட்பு நாடுகளுக்கு, அதாவது வளைகுடா நாடுகளில் இந்த ரிஃப்யூஜிஸ் ப்ராப்ளம், அகதிகள் பிரச்சனைகள் வரும்போல் தெரிகிறது என்று சொல்லியிருக்கார். அப்போ அவ்வளோ பணத்தையும் அமெரிக்கா கட்டி அள்ளி கொடுத்து ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் போக்குவரத்து ஃபுல்லாக பாபுல் மண்டபு அது இது எல்லாத்தையும் ரெட்ஸி எல்லாத்தையும் ஹூட்டிஸ் பிளாக் பண்ணி விட்டான். வியாபாரமும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸும் அடிபட்டு நிற்கும் போது வளமாக வாழ்ந்து கொண்டு இருந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் வளைகுடா நாடுகளினுடைய மக்கள் அகதிகளாக மாறுகின்ற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த அரபு நாட்டு கொத்தடிமைகளால் இஸ்லாத்தை கண்டாலும் பயம், மாடர்ன் டெமோக்ரஸியை கண்டாலும் பயம். இந்த 2லேயும் இல்லாத மன்னர் ஆட்சியை தாக்குப்பிடித்துக் கொள்வதற்கு பணத்தை அள்ளி வீசினா, ஊராம் பணத்தை அள்ளி வீசினா நம்மளுடைய மன்னர் ஆட்சி பாதுகாத்து கொள்ளலாம் என்ற நாடுகள் இன்று அகதிகள் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி இருக்கின்றன. இதை விட ஒரு கேவலம் இந்த அரபு நாட்டு மக்களுக்கும் இல்லை, மன்னர்களுக்கும் இல்லை. இப்பொழுதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வோடு ஆட்சியில் இருக்கின்ற பாசிஸ்டுகள் உட்பட மற்றவர்களை அடித்து நொறுக்கி காட்டுகிறார்கள், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி காட்டுகிறார்கள். தன்னெழுச்சியாக ஏற்பட்ட கிளர்ச்சி ஏற்பட்ட போராட்டங்கள் துப்பாக்கி சூடுகளுக்கு பிறகு பல நாடுகளிலும் வெற்றிகளை குவித்து ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பது என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் சொகுசு வாழ்க்கையை துறந்து அகதிகளாக வாழ வேண்டிய அவல நிலைக்கு அரபு நாடுகள் ஆளாகி இருக்கிறது என்பதை ஜேடி வான்ஸும் செண்டமும் உறுதி செய்கிறது. அதனால்தான் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும், ஈரானோடு யுத்தம் கூடாது, பேச்சுவார்த்தை திரும்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மகத்தான வெற்றியை ஈரான் பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
அதே நேரத்தில் காசாவில் நடக்கின்ற கெடுபிடிகள், வெஸ்ட் பேங்கில் நடக்கக்கூடிய கெடுபிடிகள் நிற்கவில்லை. ஈரான் அந்த பக்கம் கவனம் செலுத்தும் என இராணுவ நோக்கர்கள் சொல்லுகிறார்கள். வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாசிருந்தவா நான் சுந்தில்லா ரபில் ஆலமீன். எத்தனை நிமிஷம்?